உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 37வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். தத்துவ ஞானத்தை அறிவு சார்ந்த உயிர்கள் அறியும் பொருட்டு உலகுக்கு இந்தருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை உச்சியில் சுட்டி ஓப்பெய்துகிறேன். அகச்சந்தனாச்சாரியர்கள் புறச்சந்தனாச்சாரியார்கள் என்று தத்துவ ஞானத்தை நமக்கெல்லாம் இந்த பெருமக்கள் திருவடிகளை நன்றியோடு மனதிருத்தி வணங்குகிறேன். இந்த நூல்களிலே ஆர்வத்தையும் அறிவையும் தந்தருளிய குருநாதர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை தொடங்கி தத்துவ கல்வியையும் நாம் கற்க வேண்டும் என்ற விருப்பினை உருவாக்கி தந்த இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். ஆரம்பத்திலே நாங்கள் உண்மை விளக்கம் என்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் அருளிய நூலினை கற்க முடிந்தது. அதற்கு நமக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரை பெரிதும் துணை செய்தது. அவர் அமரராகிவிட்ட அவர் திருவடியையும் நாம் நினைந்து போற்றுதல் கட்டாயமாகும். அதற்கு அடுத்ததாக உமாவதி சிவாச்சாரியாரால் செய்யப்பட்ட திருவருட்பயன் என்கின்ற நூலை கற்றோம். அந்நூலை கற்பதற்கு நமக்கு வழிகாட்டியவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள். இடையூறுகள் ஏற்பட்ட பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவர்களும் நமக்கு வழிகாட்டி உதவினார்கள். அவர்கள் திருவடிகளை வணங்குதல் நம் கடமையாகும். நூலுக்கு அடுத்ததாக தற்போது நாங்கள் சிவஞான சித்தியார் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்த நூல்களுள் முக்கியமான ஒரு நூலை படிக்க தொடங்கி இருக்கிறோம். அருணந்தி சிவாச்சாரியார் அதற்கு நூலாசிரியராக இருக்கிறார். அந்த நூலுக்கு திருவிளங்கம் என்று சொல்லப்படுகிற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த நீதிபதி ஒருவர் எழுதிய உரையை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். திருக்குறள் படிக்கிற பொழுது நாங்கள் ஏற்பட்டதாகிய அந்த தத்துவ கல்வியினுடைய விருப்பத்தின் காரணமாக தொடக்கப்பட்டது இந்த உயிர்நோக்கு என்கின்ற பகுதி. சுவையொடி ஊரோசை நாற்றம் என்ற 5 வகைதறிவான் கட்டே உலகு என்கின்ற அந்த குறளை படிக்கிற பொழுது ஓரளவு தத்துவத்தை பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதிலே உங்களில் பல பேருக்கு நாட்டம் ஏற்பட்டதால் தத்துவ நூல்களை படிக்க வேண்டும் என்று முனைந்தீர்கள். அதன் காரணமாகத்தான் இந்த உயிர்நோக்கு பிறந்திருக்கிறது. இந்த தத்துவ நூல்களிலே பேரறிவு பெற்றவன் என்று நான் என்னை சொல்ல மாட்டேன். உங்களைப் போலவே இந்த நூல்களுக்குள்ளே பயணிக்கிற விருப்பமும் ஓரளவு அது சம்பந்தமான தெளிவும் என் குருநாதராகிய இலக்கண வித்தகர் நமசிவாயர் தேசிகரால் தரப்பட்டபடியால் உங்களோடு சேர்ந்து நானும் இந்த நூல்களை கற்று வருகிறேன். சிவஞான சித்தியாரிலே நாங்கள் முதல் 6 பாடல்கள், அதாவது முதல் பாடலிலே விநாயக வணக்கம் சொல்லுகிறார். அதற்கு பிறகு பரசிவ வணக்கம், அதற்கு பிறகு நுதலிய பொருளும் கேட்போரும்,
அதுக்கு பிறகு நூலின் வழி, அதற்கு பிறகு முதலிய பொருளும் கேட்போரும், அதுக்கு பிறகு 2 பாடல்களிலே அவையடக்கம் சொல்லி நூலுக்குள்ளே அழைத்துச் செல்கிறார். அப்படி அழைத்துச் செல்லப்படுகிற பொழுது முதலிலே அளவை இலக்கணம் சொல்லுகிறார். நாம் படிக்கிற சைவ சித்தாந்தம் பதிபசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை ஏற்றுக்கொண்ட ஒன்றாகும். அந்த பதிபசு பாசம் என்கின்ற முப்பொருளும் சூக்கும வடிவு கொண்டவை. ஆகவே அவற்றை காண்பதற்கு அல்லது அவை பற்றிய அறிவை பெறுவதற்கு அளவை என்பது அவசியமாகிறது. உண்மையை அளந்தறியும் கருவிகள் என்று அளவையியலுக்கு பொருள். ஆகவே அந்த அளவை என்றால் என்ன, அந்த அளவை எத்தனை வகைப்படும் என்பது பற்றிய அறிவை தருவதற்காக அளவை இலக்கணம் என்கின்ற பகுதியை முன்னே அமைக்கின்றார். தமிழிலே அளவையியல் பற்றி நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நூலாக இந்த சிவஞான சித்தியாரை கருத வேண்டி இருக்கிறது. இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற அளவை இலக்கணம் பற்றி நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அதை இடையிலே நிறுத்தி இருந்தோம். நிறுத்தியதற்கு காரணம் உங்களுக்கு விளக்கம் செய்கிற அளவுக்கு அதிலே மேல் விளக்கம் நான் பெற வேண்டி இருந்தது. அதற்கான நேர பொருத்தம் அமையவில்லை. கடந்த 2 தினங்களாக ஒரு 3-4 பாடலை அதிலே பார்க்க முடிந்தது. ஆகவே நாங்கள் ஒன்று செய்யலாம். இப்பொழுது 45 பாடல் வரையும் நாங்கள் படித்திருக்கிறோம். அதிலே அளவை இலக்கணத்தை இடையிலே நிறுத்தி இருக்கிறோம். அதனாலே விநாயகர் வணக்கத்தை ஒரு தரம் படித்துவிட்டு நாங்கள் அளவை இலக்கணத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அளவை இலக்கணத்தினுடைய முதல் பாடலிலே இருந்து அதனுடைய ஒளிப்புரையை படித்துக் கொண்டு போய் விட்ட இடத்திலே நின்று நாங்கள் எங்களுடைய இன்றைய வகுப்பை தொடரலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையுதழித் தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல்களிலே பாடல்களை பாடியவர்கள் மிக உயர்ந்தவர்கள். அவர்களுடைய வாக்கு சத்திய வாக்கு. புகழ்ச்சிக்காக அவர்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள். இந்த விநாயகவனத்தினுடைய கடைசியிலே சொல்லுகிறார், சிந்தை திருகோட்டும் அயன் திருமாலது செல்வமும் ஒன்றோ என நினைக்க வைக்கும் என்கிறார். ஆகவே இந்த நூல்களை உண்மையாக விளங்கி முழுமையாக படித்து விட்டோமானால் திருமால் பெற்றிருக்கிற செல்வத்தை, பிரமன் பெற்றிருக்கிற செல்வத்தை விட உயர்ந்த செல்வத்தை பெற்றவர்களாக நாம் ஆகுவோம் என்று அவர்கள் சொல்கிற வாக்குகள் சத்திய வாக்குகள் என்பதை நம்பிக்கொண்டு அதை படிக்க வேண்டும். அளவையல் முதல் பாட்டிலின் படிக்கலாம் இல்லையா? பக்கம் 86, பாடல் 7. மூவகை அளவை. பாடல் தலைப்பு மூவகை அளவை. அளவை காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பு ஆரென்பர். அளவை மேலும் ஒழிபு உண்மை ஐதிகத்தோடு இயல்பென 4 அளவை காண்பர். அவையிற்றின் மேலும் அறைவர் அவையெல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை என்று 3 அடங்கிடுமே. அளவையினுடைய வகைகள் என்று விவரம் சொல்லுகிறார் இந்த பாடலிலே. அதாவது காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்பவை அடிப்படையான 3 அளவைகள். அதிலே இருந்து அளவைகளை பிரித்து ஒவ்வொருவர் தங்களுக்கு ஏற்ப விரித்து கொண்டு போகிறார்கள். சைவ சித்தாந்திகள் இந்த முதல் 3 அளவைகளைத்தான் தங்களுடைய அளவையாக எடுத்துக்கொள்கிறார்கள். காண்டல் அளவை என்பது அறிவுக்கருவிகளாலே அறியப்படுபவை, அறிந்து ஒரு உண்மையை அறிதல், அதுதான் காண்டல் அளவை என்று சொல்லப்படுகிறது. காட்சி அளவை என்று சொல்லப்படும். மற்றொரு அளவை கருதல் அளவை அல்லது அனுமான பிரமாணம்
முதல் சொன்னது காட்சி பிரமாணம். அடுத்தது அனுமான பிரமாணம் என்பது தெரிந்த ஒன்றை வைத்து, தொடர்புடைய இரண்டிலே ஒன்றை வைத்து மற்றொன்றை நாம் ஆராய்ந்து அறிவது அனுமான பிரமாணம் என்று சொல்லப்படும். மூன்றாவது பிரமாணம் ஆகம பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. உயர்ந்தோர் சொல்ல, அதாவது யோக காட்சி கைவரப்பெற்றவர்கள் சொல்ல அதை உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொள்கிற பிரமாணம். யோக காட்சி என்றால் என்ன என்பதை பற்றி பின்னாலே சொல்ல போகிறார்கள். ஆகவே இந்த மூன்று பிரமாணங்களைத்தான் சைவ சித்தாந்திகள் அடிப்படை பிரமாணமாக கொண்டார்கள். இவை தவிர ஒப்பு, பொருள் என்று இன்னும் அபாவம், பிரபாபாவம், ஓமை, 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 ஓமை முதலியவை எல்லாம் விரித்து சொல்கிறார்கள். ஆனால் இவை எல்லாமே கூட இந்த மூன்று பிரமாணங்களுக்குள் அடங்கிவிடும் என்பதுதான் சித்தாந்திகளுடைய கொள்கை. இது இந்த அளவை என்றால் என்ன, அல்லது இந்த பிரமாணங்கள் என்றால் என்ன என்று விரித்து சொல்லுவதாக இந்த பாடல் அமைகிறது. பொழிப்புரை. அளவை பிரத்யட்சம், அனுமானம், ஆகமம் என மூவகைப்படும். மொத்தமாக இவர்கள் இந்த மூன்றுக்குள்ளே அதை அடக்கி விடுகிறார்கள். பாடல் 8. பாடல் தலைப்பு மூவகை அளவையின் இலக்கணம். மாசரு காட்சி ஐயன் திரிவின்றி விகற்பமுன்னா ஆசர அறிவதாகும். அனுமானம் அவினாபாவம் பேசுறும் ஏது கொண்டு மறைப்பொருள் பெறுவதாகும். காசரு முறையும் இம்மானத் தடங்கிடா பொருளை காட்டும். பொழிப்புரை. ஒரு பொருளை சவிகற்பமாக நேரே அறியும் ஆன்ம சிற்சக்தி காட்சி பிரமாணமாம். நேரே அறியப்படாது மறைந்து நின்ற பொருளை உடன் நிகழும் ஏதுவை கொண்டு அறியும் ஆன்ம சிற்சக்தி அனுமான பிரமாணமாம். இவ்விரண்டு பிரமாணங்களாலும் அறியப்படாத பொருள்களை ஆப்த வாக்கியம் கொண்டு உணரும் ஆன்ம சிற்சக்தி ஆகம பிரமாணமாம். இந்த மூன்று பிரமாணங்களுக்கான விரைவிலக்கணம் சொல்லுகிறார். பொருளை சவிகற்பமாக நேரே அறியும் ஆன்ம சிற்சக்தி. இதிலே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவு கருவிகள் கொண்டு நாம் காண்கிறோம். அது புறக்கருவி, அகக்கருவி என்று அறிவு கருவிகள் இருவகைப்படுகிறது. இந்த கருவிகளை கொண்டு ஒரு காட்சியை காண்கிற பொழுது இந்த கருவியை காண்பது எது என்று கேட்டால் ஆன்மாவிலே பொருந்தி இருக்கக்கூடிய சிற்சக்தி தான் இந்த காட்சிகளை காண்கிறது. கண் கண்டாலும் கண் காண்பதில்லை என்கின்ற உண்மை நம் பெரியவர்களாலே சொல்லப்பட்ட கண் வரும் சடப்பொருளாகிய கருவிதான். அது எப்படி நாம் ஒரு பொருளை பார்ப்பதற்கு கண்ணாடி போட்டு பார்த்தால் தெளிவாகிறதோ அதுபோலத்தான் கண்ணாடி பார்ப்பதில்லை, கண்ணாடி பார்க்க துணை செய்கிற கருவி. அதுபோலத்தான் இந்த அறிவு கருவிகளும் அமைகின்றன. அதிலே சவிகற்பமாக காண்பது என்பது என்னவென்றால் ஒரு பொருளை பிரிவுகளுடன் கூடி அறிவது. நிர்விகற்பம், சவிகற்பம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரிவுகள் இன்றி பொதுப்பட காணுகிற காட்சிக்கு இன்ன பொருள் என்று தெரியாமல் ஏதோ ஒரு பொருள் நமக்கு காட்சிக்கு உட்படுகையில் அது நிர்விகற்ப காட்சி என்கிறோம். இன்ன பொருள்தான் என்று பிறகு அது அடையாளப்படுகிற பொழுது அது சவிகற்ப காட்சி எனப்படுகிறது. அந்த சவிகற்ப காட்சியை பெறுவதற்கு துணை செய்கிற சிற்சக்தி காட்சி பிரமாணம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது அனுமான பிரமாணத்தை சொல்கிற பொழுது ஒன்றோடொன்று தொடர்பு பட்ட விடயங்கள் இரண்டு நெருப்பிருந்தால் அதிலே இருந்து புகை வரும். இவை இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டவை. இந்த தொடர்பு பட்டவையிலே ஒன்றை காணுகிற பொழுது இன்னொன்றும் அவ்விடத்தில் இருக்கும் என்று அறிந்து கொள்வது அனுமான பிரமாணம். அதுவும் சிற்சக்தி தான் அதை அறிகிறது என்று சொல்கிறார்கள். இவ்விரண்டு பிரமாணங்களாலும் அறியப்படாத ஒரு பொருளை ஆப்த வாக்கியங்களாலே, உயர்ந்தவர்கள் சொல்லுகிற வாக்கியங்களாலே அறிந்து கொள்ளப்படுகிற பொழுது அப்படி அறிகின்ற சிற்சக்தி ஆகம பிரமாணம் என்று இந்த மூன்று பிரமாணங்களையும் வரையறை செய்து காட்டுகிறார். பாடல் 3.
பாடல் 9. பாடல் தலைப்பு நிர்விகற்பம் முதலிய 4 வகை காட்சிகளின் இலக்கணம். கண்ட பொருளை இரட்டுறவே கருதல் ஐயம், திரியவே கொண்டல் திரிவாம். பெயர் சாதி குணமே கன்மம் பொருள் என 5 உண்டு. அவிகற்ப உணர்வினுக்கு பொருளின் உண்மை மாத்திரத்தின் விண்டலில்லா அறிவாகும் விகற்பமில்லா காட்சியே. பொழிப்புரை. ஒரு பொருளை பொது வகையாக காணும் ஆன்ம சிற்சக்தி நிர்விகற்ப காட்சியாம். இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு காட்சியை பிரிவின்றி பொது காட்சியாக காணுகிற பொழுது நிர்விகற்பம், அதாவது பிரிவு இல்லாத காட்சி, அதைத்தான் நிர்விகற்ப காட்சி என்று சொல்கிறார்கள். அதனை இன்னதென்று துணியாது ஆராயும் ஆன்ம சிற்சக்தி ஐய காட்சியாம். ஒரு பொருள் தெரிகிறது, அது இன்ன பொருள் என்று தெரியவில்லை. இப்போதெல்லாம் சொல்லுகிறார்கள், ஆகாயங்களிலே வேறு வேறு காட்சிகள் தோன்றுகின்றன என்று சொல்கிறார்கள். உடனே அதிலே கிரகவாசிகள் வருகிறார்கள், அப்படி இருக்கிறார்கள் என்று ஆராயத் தொடங்குகிறார்கள். ஒரு காட்சி தெளிவற்றதாக இருக்கிற பொழுது அது பற்றிய ஆராய்ச்சி தொடங்கும். இது எதுவாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சி தொடங்கும். அந்த ஆராய்ச்சி தொடங்குவதற்கு காரணம் அந்த பொருள் என்ன என்று நமக்கு ஏற்படுகிற ஐயம்தான் ஆராய்ச்சிக்கு காரணமாகிறது. அப்படி ஏற்படுகிற அதை ஐயக்காட்சி என்று சொல்லுகிறோம். அதனை மற்றொன்றாக கருதும் ஆன்ம சிற்சக்தி விபரீத காட்சியாம். இந்த ஐயக்காட்சியிலே தவறில்லை. ஒரு பொருள் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று நமக்கு ஏற்படுகிற விடயத்துக்கு பெயர் ஐயம் என்று சொல்லுகிறோம். ஐயம் இருப்பது அறிவுக்கு உகந்தது. ஏனென்றால் தெரியாத ஒன்றை தேடுவதற்கு முன்பு ஐயம் நிகழும். இதிலே இன்னொரு ஆபத்து இருக்கிறது. இதுவோ அதுவோ என்று நாம் ஆராயத் தொடங்குகிற காலத்திலே இதுவோ அதுவோ என்று ஆராய்வதுதான் ஐயக்காட்சியினுடைய இயல்பு. அதிலே பிழையான ஒரு நம்மை பிழையாக வழிப்படுத்துகிற ஒரு காட்சி நிகழும். அதை திரிவு காட்சி என்று சொல்கிறார்கள். அதுவோ இதுவோ என்று ஆராய்கிற பொழுது அதை இதுவாகவும் இதை அதுவாகவும் நினைத்து விடுவது திரிவு காட்சி. இது அறிவுத்துறையிலே நம்மை பிழையான வழி நோக்கி நகர்த்தி கொண்டு போகிற காட்சி. ஆனால் அத்தகைய ஒரு காட்சியும் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. முதல் நிர்விகற்ப காட்சி, பிரிவில்லாத காட்சி. பிரிவில்லாமல் இருக்கிற காட்சி எதுவாக இருக்கும் என்று தேடுகிற பொழுது அது ஐயக்காட்சி. தேடி பிழையான ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது அது திரிவு காட்சி என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு பெயர் முதலிய வேறுபாடுகளோடு அறியும் ஆன்ம சிற்சக்தி சவிகற்ப காட்சியாம். அதிலே இன்ன விடயங்கள் என்று பிரிக்கிறார்கள். அந்த பெயர் சாதி குணமே கன்மம் பொருள், இவ்வளவு பிரிவுகளோடு ஒரு பொருள் தெரிய வேண்டும். அப்படி தெரிந்து விட்டால், இந்த 5 அடையாளங்களோடு ஒரு பொருள் தெரிந்து விட்டால் அந்த காட்சியை நாங்கள் சவிகற்ப காட்சி என்கிறோம். நிர்விகற்பம் என்பது பிரிவற்ற காட்சி, சவிகற்பம் என்பது பிரிவுகளுடன் கூடிய காட்சி. ஆகவே காட்சி 4 வகைப்படுகிறது. முதலிலே நிர்விகற்ப காட்சி, பிறகு ஐய காட்சி, அதற்கு பிறகு திரிவு காட்சி, அதற்கு பிறகு திருவுக்காட்சி கட்டாயம் வர வேண்டும் என்பது இல்லை. சில நேரத்திலே நம் விதிப்பயலினாலே திரிவுக்காட்சி நிகழ்ந்து விடலாம். ஆனால் இந்த 4 வகை காட்சியும் உண்டு என்பதை சொல்கிறதற்காக இதை சொல்கிறார்கள். பாடல் எண் 10. பாடல் தலைப்பு காட்சி முதலிய 3 வகை பிரமாணங்களின் பாகுபாடும் பிரமேயங்களின் பாகுபாடும். பாடல். காண்டல் வாயில் மனம் தன்வேதனையோடு யோக காட்சி என ஈண்டு 4ஆம் அனுமானம். தனக்கும் பிறர்க்கும் என்று 4ஆம் அனுமானம், தனக்கும் பிறர்க்கும் என்று 2ஆம். மாண்ட உரை தந்திரம் மந்திரத்தோடு உபதேச சொல்லென 3ஆம். பூண்ட அளவை எதிர்ப்புலன் இயல்பு பொது என்று 2ஆமே. பொழிப்புரை. காட்சி இந்திரிய காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என 4 வகைப்படும். அனுமானம்
தன் பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என இருவகைப்படும். ஆகமம் தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை என மூவகைப்படும். இவ்வளவுத்திலே சொல்லுகிறேன். காட்சி இப்ப நாங்கள் படித்தோம். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்ற 3 வகை பிரமாணங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு படிக்கிறோம். அதிலே இந்த காட்சி பிரமாணம் என்பதை 4 வகையாக பிரித்துக் கொள்கிறார்கள். அதை நாங்கள் முன்னர் படித்திருக்கிறோம். எப்படி என்றால், ஒன்று இந்திரிய காட்சி, அடுத்தது மானத காட்சி, அடுத்தது தன்வேதனை காட்சி, அடுத்தது யோக காட்சி. காட்சி பிரமாணத்தை 4 கூறுகளாக பிரிக்கலாம். மீண்டும் சொல்லுகிறேன், நாங்கள் 3 வகை பிரமாணத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஒன்று காட்சி பிரமாணம், அடுத்தது அனுமான பிரமாணம், அடுத்தது ஆகம பிரமாணம். காட்சி பிரமாணத்தை 4 கூறுகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று இந்திரிய காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று 4 வகையாக பிரிக்கிறார்கள். அதிலே இந்திரிய காட்சி என்பது கருவிகளை கொண்டு ஒன்றை காண்பது. மானத காட்சி என்பது அகக்கரணங்களாலே காண்பது. அடுத்தது தன்வேதனை காட்சி என்பது இக்காட்சிகள் ஏற்படுகிற பொழுது நமக்குள்ளே ஏற்படுகிற உணர்வு. யோக காட்சி என்பது இவை எல்லாவற்றையும் கடந்து புறக்கருவிகளுடைய தேவை இல்லாமல் காணுகிற ஆன்மாவையே செலுத்தி ஒன்றை காண்பது. இது யோக காட்சி. இந்த 4 வகையான காட்சிகள் உண்டு என்று சொன்னார்கள். இனி அடுத்த பிரமாணத்துக்கு வருகிறார்கள். அனுமான பிரமாணம். அது தன் பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்றை தான், அதாவது இந்த அனுமான பிரமாணத்தினாலே தான் ஒன்றை அறிந்து கொள்வது. இன்னொன்று அனுமான பிரமாணத்தாலே மற்றவர்களுக்கு ஒன்றை தெரியப்படுத்துவது. ஆகவே இந்த அனுமான பிரமாணம் 2 வகையாக்கப்படுகிறது. தன் பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று 2 வகையாக பெறப்படுகிறது. அடுத்ததாக ஆகம பிரமாணத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது அது 3 வகையாக வருகிறது. என்னவென்றால், அதிலே ஆகமம் தந்திரக்கலை, ஆகம பிரமாணம் தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை என்று 3 வகைப்படுகிறது. இதை பற்றிய விவரங்கள் இனி தொடர்ந்து வரப்போகிறபடியால் இப்போதைக்கு நாம் இதை படித்துக் கொள்வோம். தந்திரக்கலை என்றால் என்ன, மந்திரக்கலை என்றால் என்ன, உபதேசக்கலை என்றால் என்ன. இது ஆகம பிரமாணத்தின் 3 வகைகள். இதிலே இவ்வளவற்றையும் சொல்லிவிட்டு இனி அடுத்தொரு சொல்ல போகிறார். என்னவென்றால், இப்படி இந்த பிரமாணங்களால் அறியப்படும் பொருள்களிலே சிறப்பு, பொது எனும் 2 வகை இருக்கிறது என்கிறார். ஒரு பொருளை பற்றி அறிகிற பொழுது சிறப்பு, பொது என 2 வகையாலே அந்த பொருள் அறியப்படும் என்று சொல்லி இந்த பாடல் நிறைவடைகிறது. பாடல் 11. பாடல் தலைப்பு சிறப்பு இயல்பு, பொது இயல்புகளின் இலக்கணம். அந்நிய சாதியும் தன் சாதியும் அகன்று நிற்றல் தன் இயல்பு. அந்நியத்தை தவிர்ந்து தன் சாதி கொத்தல் துண்ணிய பொது இயற்கை. சொன்ன இவ்விரண்டினுள்ளே மன்னிய பொருள்கள் யாவும் அடங்கிடும் மானம் முற்றால். பொழிப்புரை. ஒரு பொருளுக்கு மாத்திரமே உரியதாய் நிற்கும் தன்மை சிறப்பு இயல்பாம். தன் சாதி பொருட்கெல்லாம் ஒப்ப நிற்கும் தன்மை பொது இயல்பாம். பிரமாணங்களால் பிரமேயங்களை அறியும் பொழுது அவைகள் இவ்விரண்டு இயல்புகளுள் ஒன்று பற்றி அறியப்படும். நாங்கள் இப்பொழுது பிரமாணவியல் தான் படிக்கிறோம். பிரமாணங்களை கொண்டு பொருளை அறிவது, அதைத்தான் பிரமேயம் என்கிறார்கள். ஒரு பிரமாணத்தை கொண்டு, இப்ப காட்சி பிரமாணத்தை கொண்டு ஒரு பொருளை அறிகிறோம். அப்படி அறியப்படுகிற பொருளை பிரமேயம் என்று சொல்வது வழக்கம். அப்ப பிரமாணங்களை பிரமேயங்களால் பிரமாணங்களை வைத்து பிரமேயங்களை அறிகிற பொழுது அதிலே பொது சிறப்பு என்ற 2 வகை வருகிறது. அதாவது குறித்த ஒரு சாதிக்கெல்லாம் பொதுவான ஒரு குணம் இருக்குமானால் அந்த குணத்தை அறிகிற பொழுது அது பொதுவியல்பாக அறிவது என்று சொல்வது. அப்படி அல்லாமல் அறியப்படும் பொருளுக்கு தனிச்சிறப்பான அடையாளங்கள் இருந்து அதை அடைவோமானால் அது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது என்கிறார். பாடல் 12. பாடல் தலைப்பு இந்திரிய காட்சி, மானத காட்சிகளின் இலக்கணம். உயிரினோடு உணர்வு வாயில் ஒளி உருவாதி பற்றி செயிரொடு விகற்பமின்றி தெரிவது இந்திரிய காட்சி. அயர்வில் இந்திரிய ஞானம் ஐம்புலம் சார்ந்து
உயிர்கண் மயர்வர வந்த ஞானம் மானத காண்டலாமே. பொழிப்புரை. ஞானேந்திரியம் பூதங்கள் தன்மாத்திரைகள் ஆகிய இவற்றை பொருந்தி சத்தாதி விடயங்களை நிர்விகற்பமாய் அறியும் அறிவு இந்திரிய காட்சியாம். சவிகற்பமாய் அறியும் அறிவு மானத காட்சியாம். காட்சி பிரமாணத்தினுடைய 2 வகையை இதிலே சொல்லுகிறார். இந்த பாடலினுடைய தலைப்பு என்ன இருந்தார்கள்? இந்திரிய காட்சி மானத காட்சிகளின் இலக்கணம். 4 வகைப்படும் என்று சொன்னார். அனுமானம் 2 வகைப்படும் என்று சொன்னார். ஆகமம் 3 வகைப்படும் என்று சொன்னார். அதை அந்த தொகுத்து சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். அதாவது பிரமாணங்கள் 3: காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3. அதிலே காட்சி 3 வகைப்படும், அனுமானம் 2 வகைப்படும், ஆகமம் 3 வகைப்படும். காட்சி 4 வகைப்படும், அனுமானம் 2 வகைப்படும், ஆகமம் 3 வகைப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அந்த காட்சி 4 வகை என்ன என்பதை சொல்லுகிறார். காட்சி பிரமாணம் 4 வகைப்படும் என்றதிலே முதல் 2 காட்சி விவரங்கள் சொல்லுகிறார் இந்த பாடலிலே. படியுங்கள். பொழிப்புரை. ஞானேந்திரியம் பூதங்கள் தன்மாத்திரைகள் ஆகிய இவற்றை பொருந்தி சத்தாதி விடயங்களை நிர்விகற்பமாய் அறியும் அறிவு இந்திரிய காட்சியாம். 3 விஷயமும் பொருந்தினால்தான் ஒரு காட்சி நமக்கு நிகழும். அதாவது ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள், பூதங்கள், அடுத்தது தன்மாத்திரைகள், சுவையொரு உரோசை நாற்றம் என்பதாகிய அந்த தன்மாத்திரைகள். பூதங்களுக்கு காரணமாக இருப்பவை தன்மாத்திரைகள். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பூதங்களிலே இருந்துதான் தன்மாத்திரை பிறப்பது என்று நாங்கள் நினைத்திருக்கோம். அதாவது சுவையொலி உரோசை நாற்றங்களுக்கு பூதங்கள் காரணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் சுவையொலி உரோசை நாற்றம் என்பதிலே இருந்துதான் பூதங்கள் பிறக்கின்றன. அப்படி பிறக்கிற பொழுது இந்த சுவையொலி உரோசை நாற்றத்திற்கு நாங்கள் தன்மாத்திரைகள் என்று பெயரிடுகிறோம். ஆகவே தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஞானேந்திரியங்களும் இவை தொடர்பு படுகிற பொழுது ஏற்படுகிற காட்சி. ஆனால் அது நிர்விகற்ப காட்சி, பொதுப்பட தோன்றுவது. இந்த 3ம் சேர்ந்து தோன்றுகிற பொழுதும் காட்சிகள் சில வேளை பொது காட்சிகளாக அமையும். முதலிலே பிரித்து தெரியாது. அப்படி பொது காட்சியாக தோன்றுகிற பொழுது நிர்விகற்ப காட்சியாம். சவிகற்பமாய் அறியும் அறிவு மானத காட்சியாம். அதற்கு பிறகு 2வது பிரித்து அறிவது. பொறிகளாலே காணப்படுகிற காட்சிகள் உள்ளே போய் மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தாலே பிரித்து ஆராயப்படுகிற பொழுது அக்காட்சியினுடைய அந்த 5 அங்க தோற்றங்களும் நமக்கு தெரிய வந்து இன்ன காட்சி என்று தெரிவிக்கிற பொழுது அது சவிகற்ப காட்சி என்று சொல்லப்படும். பாடல் 13. பாடல் தலைப்பு தன்வேதனை காட்சி யோக காட்சிகளின் இலக்கணம். அருந்து இன்ப துன்பம் உள்ளத் அறிவினுக்கு அராகமாதி தரும் தன்வேதனையாம் காட்சி. சமாதியான் மலங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம் யோக நற்காண்டலாமே. இதை தெரிந்து கொள்ள பொழுது அடுத்த 2 காட்சிக்கு வருகிறார். அதாவது முதலிலே இந்திரிய காட்சி, அடுத்தது தன்வேதனை மானத காட்சி படித்தோம். இனி தன்வேதனை காட்சியும் யோக காட்சியும் இந்த பாடலிலே சொல்லுகிறார். இந்த காட்சிகளை முதலிலே நிர்விகற்பமாக கண்டு அதுக்கு அடுத்ததாக சவிகற்பமாக காணுகிற பொழுது அந்த பொருள் இன்னதென்று நம் அறிவுக்கு படுகிறது. அப்படி படுகிற பொழுது நமக்கு பிடித்த பொருள் என்றால் அதனாலே இன்பம் உண்டாகிறது, பிடிக்காத பொருள் என்றால் துன்பம் உண்டாகிறது. நல்ல இனிமையான பாயாசம் என்று முதலிலே அது பாயாசம் என்று தெரியாது. அப்போ அதற்கு நிர்விகற்ப காட்சி. பிறகு பாயாசம்தான் என்று தெரிவது சவிகற்ப காட்சி. பாயாசம்தான் என்று தெரிந்தவுடனே ஏற்படுகிற மகிழ்ச்சி தன்வேதனை காட்சி எனப்படும். அல்லது அதுவே நமக்கு பிடிக்காத ஒரு பொருளாக இருந்தால் வெறுப்பு உண்டாகும். அந்த காட்சி, அந்த வெறுப்பும் விருப்பும் தான் தன்வேதனை காட்சிகள் என்று சொல்லப்படுகின்றன. அதற்கு பிறகு வாசியுங்கள். பொழிப்புரை. இன்ப துன்ப அனுபவங்களை அறியும் அறிவு தன்வேதனை காட்சியாம். மூவிடத்தும் முக்காலத்தும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் யோக சமாதியில் அறியும் அறிவு யோக காட்சியாம்.
அது மற்ற காட்சிகளை காண நாங்கள் தேடித் திரிய வேண்டும். யோக காட்சிக்கு உட்கார்ந்த இடத்திலே இருந்து இந்த உலகம் முழுவதும் காணலாம். இன்றைக்கும் தமிழர்கள் ஒரு காலத்திலே வானசாஸ்திரத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள். பஞ்சாங்கம் முதலியவற்றை வைத்து தெரிகிறது. இன்றைக்கும் அது பெரும்பாலும் சரியாக இருக்கிறது. இவையெல்லாம் எப்படி முடிந்தது? அதாவது இன்ன மூலிகையிலே இன்ன மருந்து இருக்கிறது என்று கண்டுபிடித்தது. இப்படி பல விஷயங்கள் தமிழர்களுடைய நூல்கள் என்றைக்கோ கண்டு சொல்லி இருக்கின்றன. அப்படியானால் அன்றைக்கு இந்த விஞ்ஞான கருவிகள் எல்லாம் இருந்ததா? வானத்தை போய் அளக்கிறதுக்கான தொலைநோக்கு கருவிகள் இருந்தால்தான் வானசாஸ்திரத்தை அறியலாம் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். அப்ப எப்படி தமிழர்கள் இதையெல்லாம் சொன்னார்கள் என்றால், அவர்களிடம் தொலைநோக்கு கருவிகள் இருந்ததா என்று சில பேர் ஆராய்கிறார்கள். அப்படி இல்லை. இந்த யோக காட்சி வாய்க்க பெற்றால் ஒன்றும் தேவையில்லை. உட்கார்ந்த இடத்திலிருந்து இந்த உலகம் பூராகவும் பார்க்கலாம். அப்படி பார்க்கப்படுகிற காட்சியைத்தான் நாங்கள் யோக காட்சி என்கிறோம் என்கிறார். பாடல் 14. பாடல் தலைப்பு தன் பொருட்டு அனுமானம் பிறர் பொருட்டு அனுமானம் என்பவற்றின் இலக்கணம். பக்கம் 3 3 ஏது உடைய பொருளை பார்த்துணரத்தக்க ஞானம் தன் பொருட்டாம். பிறர்தம் பொருட்டாம் அனுமானம் தொக்க இவற்றார் பிறதெளிய சொல்லலாகும். அச்சொல்லும் மிக்க அனுவயத்தினோடு எதிரேகச் சொல் என இரண்டாம். பொழிப்புரை. 3 ஏதுக்களில் ஓர் ஏது உடைய பொருளை பக்கம் 3 வைத்து உணரும் உணர்ச்சி தன் பொருட்டு அனுமானமாம். முதல் விளங்குங்கள். இங்கே இருந்துதான் நாங்கள் தொடங்க வேண்டி இருக்கிறது. இது படித்து விட்டதாக நாங்கள், அதாவது ஒரு பொருளை நாங்கள் அனுமானிக்க போகிறோம். இப்போ அனுமான பிரமாணத்து காட்சி பிரமாணத்தினுடைய 4 வகை காட்சியை பற்றி விவரம் பொதுப்பட சொல்லிவிட்டார். இனி அனுமான பிரமாணம் 2 வகைப்படும். தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று 2 வகை. ஒன்று தான் அறிவது, மற்றது தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவது. இது 2ஆக பிரித்திருக்கிறார்கள். இதிலே இந்த தன்பொருட்டு அனுமானம் என்றால் என்ன, பிறர் பொருட்டு அனுமானம் என்றால் என்ன என்று சொல்கிறார். 3 ஏதுக்களில் ஓர் ஏது உடைய பொருளை. அப்போ நமக்கு குழப்பமாக இருக்காது. என்ன ஏது என்றால் என்ன, அது என்ன 3 ஏதுக்கள் என்று குழப்பமாக இருக்கிறது. அந்த குழப்பம் அப்படியே குழப்பமாகவே இருக்கட்டும். அதுக்கு பிறகு சொல்லுகிறார், 3 ஏதுக்களில் ஓர் ஏது உடைய பொருளை பக்கம் 3 மீண்டும் ஒரு குழப்பம். அது என்ன பக்கம் 3 என்று குழப்பம். ஆனால் இந்த 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 2 விடயமும் விளங்கவில்லை. 3 ஏது என்றால் என்ன விளங்கவில்லை, பக்கம் 3 என்பது விளங்கவில்லை. ஆனால் இந்த வசனம் விளங்குகிறது. 3 ஏதுக்களில் ஓர் ஏது இருக்க வேண்டும். அதாவது தன்பொருட்டு அனுமானம் பெறுவதற்கு 3 ஏதுக்களில் ஒரு ஏது இருக்க வேண்டும். பக்கம் அந்த ஏதுவை இந்த பக்கம் என்று சொல்லப்படுகிற 3 பக்கத்திலும் வைத்து உணரும் உணர்ச்சி தன்பொருட்டு அனுமானம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது பொதுப்பட இனி பின்னாலே இப்ப ஏது என்றால் என்ன, பக்கம் என்றால் என்ன என்று அடுத்த பாடலிலே சொல்ல போகிறார். முதல்ல விளங்கப்படுத்துகிறார். ஒரு பொருளை அறிவதற்கு ஏது 3ஆக இருக்கும். அந்த 3 ஏதுவிலே ஏதாவது ஒரு ஏது இருந்தால் அந்த ஏதுவை, அதை வைத்து அறிய வேண்டிய பக்கம் 3ஆக இருக்கும். அந்த பக்கம் 3லும் இந்த ஏதுவை பொருத்தி பார்த்து அறிவதற்கு பெயர் தன்பொருட்டு அனுமானம். இவ்வளவத்தை மட்டும் விளங்குவோம் என்றால் அடுத்த பாடலிலே சொல்ல போகிறார்கள். ஏது என்றால் என்ன, பக்கம் என்றால் என்ன என்று சொல்ல போகிறார்கள். உண்மையிலே நாங்கள் ஏது என்றால் என்ன, பக்கம் என்றால் என்ன என்று படித்து விட்டுத்தான் இந்த பாட்டுக்கு பெற வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், ஏன் ஏது படிக்கிறோம், பக்கம் என்ன என்று படிக்கிறோம் என்று குழப்பம் ஏற்படும். அதனாலேதான் இந்த பாடலை முன்வைத்திருக்கிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு பொருளை அறிவதற்கு காரணங்கள் 3ஆக இருக்கும். அதுதான் ஏது. அந்த 3 காரணமும் இருக்க வேண்டும் என்பதில்லை. இந்த 3லே ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் அதை 3 இடத்திலே பொருத்தி பார்த்து உண்மையை உறுதிபட தீர்மானிக்க வேண்டும். பொதுப்பட சொல்வதற்கு இந்த பக்கங்கள் எல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஏன் சொல்லித் தருகிறார் என்றால், சித்தாந்த உண்மைகளை நிறுவுவதற்கு பின்னாலே பெரிய நூல்களிலே இதை சொல்வார்கள். ஏது இது, பக்கம் இது வைத்து நிறுவுவது என்பதை சொல்வார்கள். அப்போ இந்த 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 பாடல்களை கடந்து சென்றால்தான் ஒரு காலத்திலே அதை படிக்கிற பொழுது நமக்கு துணை செய்யும் என்பதற்காக சொல்லுகிறார்கள்.
காரணம் மூன்று. ஒரு பொருளை அறிவதற்கு, தான் அறிவதற்கு, அனுமானத்தினாலே அறிவதற்கு மூன்று காரணங்களிலே ஒரு காரணம் இருந்தால் போதும். அந்த காரணத்தை, அந்த தெரிந்த அந்த ஒரு காரணத்தை மூன்று பக்கத்திலே வைத்து நிறுவுவதுதான் தன் பொருட்டு அனுமானம் என்று சொல்கிறார். மேலே மூன்று ஏதுக்குளில் ஓர் ஏது உடைய பொருளை பக்கம் மூன்றிலும் வைத்து உணரும் உணர்ச்சி தன் பொருட்டு அனுமானமாம். அவ்வேது முதலியவற்றால் பிறர் அறியும்படி உரைக்கும் அறிவு பிறர் பொருட்டு அனுமானமாம். ஏது முதலியவற்றால் என்றால் அந்த ஏதுக்களாலும் பக்கங்களாலும் முதல் தான் அறிவது தன் பொருட்டு அனுமானம். பிறகு தான் அறிந்ததை, அந்த ஏதுக்களாலும் பக்கங்களாலும் தான் அறிந்ததை மற்றவருக்கு சொல்கிற பொழுது ஏற்படுகிற அறிவுக்கு பிறர் பொருட்டு அனுமானம், ஏற்படுகிற அனுமானத்தை பிறர் பொருட்டு அனுமானம். இது இன்ன பொருள் என்று நான் அறிவதற்கு பயன்படுத்துகிற அந்த சட்ட திட்டங்கள், அதாவது ஒரு மூன்று ஏதுலே ஒரு ஏது இருக்க வேண்டும். அந்த ஏதுவை மூன்று பக்கத்திலே வைத்து பொருத்தி பார்த்து நிறுவ வேண்டும். நிறுவிவிட்டால் நான் அறிந்து விடலாம். பிறகு நான் அறிந்த வந்த பொருளை, எதுக்களாலும் பக்கங்களாலும் நான் அறிந்த பொருளை மற்றவருக்கு சொல்வது, மற்றவருக்கு சொல்கிறதுக்கு பிறர் பொருட்டு அனுமானம் என்று சொல்கிறார். அப்படி பிறர் பொருட்டு அனுமானம் இரண்டு வகைப்படும் என்கிறார். பிறர் அறியும்படி உரைக்கும் சொல் உடன்பாட்டு சொல், எதிர்மறை சொல் என இரு வகைப்படும். அதாவது இது எங்க படித்திருப்பீர்கள், திருக்குறளே சொன்னதுதான். அதாவது அதாவது இன்னது இருக்கிறது என்று சொல்வது உடன்பாட்டு சொல், இன்னது இல்லை என்று சொல்வது எதிரேக சொல். இவ்வளவுதான் வித்தியாசம். அதோடு உடன்பட்டு சொல்வதொன்று, மறுத்து சொல்வதொன்று. இது ரெண்டாலும் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். நீ படித்தால் சித்தி அடைவாய், நான் வழக்கமாக சொல்லுகிற ஓமானம், நீ படித்தால் சித்தி அடைவாய் என்பது உடன்பாட்டு சொல். மறுப்பு சொல் சொல்லுகிறேன், படிக்காவிட்டால் தோல்வி அடைவாய் என்பது மறுப்பு சொல். இப்போ ரெண்டும் ஒன்றைத்தான் சொல்லுகிறது. ஒன்று உடன்பட்டு சொல்லுகிறேன், மற்றது மறுத்து சொல்லுகிறேன். படிக்க வேண்டும் என்ற அவசியத்தை உடன்பட்டு சொல்லுகிற பொழுது படித்தால் சித்தி அடைவாய், மறுத்து சொல்கிற பொழுது படிக்காவிட்டால் வாழ்க்கையில் தோற்று போவாய் என்று சொல்கிற பொழுது அது மறுப்பு சொல். ஆகவே இப்படி இந்த அனுமான பிரமாணத்தை இரண்டு பிறர் பொருட்டு அனுமானம் செய்கிற பொழுது, மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது, எனக்கு நான் விளங்குகிற தன் பொருட்டு அனுமானத்துக்கு அது தேவையில்லை. பிறர் பொருட்டு அனுமானம் செய்கிற பொழுது உடன்பட்டு சொல்லி அனுமானிக்க பண்ணுதல் அல்லது மறுத்து சொல்லி அனுமானிக்க செய்தல் என்று விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல் என்று நாங்கள் படித்தோமே, இது கிட்டத்தட்ட இந்த அமைப்புக்குள்ளே வருகிறது. பாடல் 15. பாடல் தலைப்பு மூவகை பக்கங்களின் இலக்கணம். இப்போ எங்களுக்கு என்ன சொன்னார்கள்? மூன்று ஏதுக்களில் ஒன்றை மூன்று பக்கத்தில் வைத்து தீர்மானிக்க வேண்டும். அப்போ இப்போ தீர்மானிக்க வேண்டும் என்றால் அடுத்த கேள்வி ஏது என்றால் என்ன, பக்கம் என்றால் என்ன என்று கேள்வி பிறக்கும். அப்போ அந்த அடுக்கி இருக்கிற முறையை பாருங்கள். முதல் பாடலிலே சொல்லிவிட்டார், ஏதுக்கள் மூன்றிலே ஒன்றை மூன்று பக்கங்களிலே வைத்து தீர்மானிப்பதுதான் முதல் தன் பொருட்டு அனுமானம், பிறகு மற்றவருக்கு சொல்வது பிறர் பொருட்டு அனுமானம். ஆகவே இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஏது மூன்று எது, பக்கம் மூன்று எது, அதை விளங்கப்படுத்துவதற்காக பக்கம் மூன்றை முதலிலே சொல்லுகிறார். பாடல் மூன்று பக்கம், பக்கம் நிகர்பக்கம் நிகரில் பக்கம் என தோன்றும். பக்கம் துணிபொருளுக்கு இடமாம். ஓமை நிகர்பக்கம் ஆன்ற பொருள் சென்றடையாத இடமாம் நிகரில் பக்கம். முதல் ஏன்ற இரண்டும் பொருள் உண்மைக்கு இடமாம், ஒன்று பொருள் இன்றாம். அதாவது இந்த பக்கம் கொஞ்சம் புத்தியை நிலைநிறுத்தி கொண்டு, இதுகள் இந்த இது கணக்கு செய்கிற மச் செய்கிற போல, இதுல இலக்கியம் படிக்கிறது போல சுவை வராது. ஆனால் மச் செய்கிறவனுக்கும் ஒரு சுவை இருக்கிறது. அதாவது புத்திக்கு விருந்து என்பது மச் படிக்கிற பொழுது அது வருகிறது அல்லவா, அது போலத்தான் இதுகளும் நாங்கள் புத்தி கூர்மையை செய்வதற்காக படிக்கிற படிப்புகள். இப்ப என்ன சொல்கிறார் என்றால், பக்கம் மூன்று. இந்த பக்கம் என்றால் என்ன, எங்களுக்கு இன்னும் புரியவில்லை சார் என்றால் அதுதான் சொல்கிறார்கள், ஒரு பொருளை துணிய போகிறீர்கள், தீர்மானிக்க போகிறீர்கள். அந்த பொருள் இருக்கிற இடத்தை தான் பக்கம் என்று சொல்கிறோம். இது இவ்வளவும் விளங்கிவிட்டால் போதும். அதாவது ஒரு பொருளை நீங்கள்
இன்ன பொருள் என்று தீர்மானிக்க போகிறீர்கள். அந்த பொருள் இருக்கிற இடம்தான் பக்கம். இனி பக்கம் 3 என்றால் என்ன என்று சொல்ல போகிறார். 1 வாசியுங்கள். பக்கம் 3 பக்கம், பக்கம் நிகர்பக்கம் நிகரில் பக்கம் என தோன்றும். சரி, பக்கம் என்பது நாங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய இடம், அதுதான் பக்கம். ஒரு மலையிலே புகையை காணுகிறோம். அப்போ எங்களுக்கு உடனே தொடர்பு பற்றி சிந்திக்க தோன்றுகிறது. புகை இருக்கிறபடியால் இங்கே நெருப்பு இருக்கும். இப்படி தீர்மானிக்கிற பொழுது இது பக்கம். நிகர் பக்கம் என்றால் எப்படி இதை தீர்மானித்தாய் என்றால், நான் நெருப்பிருக்கிற இடத்திலே எல்லாம் புகையை கண்டிருக்கிறேன். நான் நெருப்பிருக்கிற இடத்திலே எல்லாம் புகையை கண்டிருக்கிறேன். எங்கே நெருப்பிருக்கிற இடமெல்லாம் நீ புகையை கண்டாய் என்றால், அடுக்கலையிலே நெருப்பிருக்கிற பொழுது புகையை கண்டிருக்கிறேன். அப்போ நான் முதல் தீர்மானிக்க வேண்டிய இடம் பக்கம். அதாவது இங்கே புகை தெரிகிறது, இவ்வளவுதான் அங்கே தெரிகிறது. ஆகவே இது பக்கம். நான் இப்ப என்ன தீர்மானத்துக்கு வருகிறேன்? புகை இருக்கிறபடியால் நெருப்பு இருக்கும். யார் சொன்னது உனக்கு என்றால், நான் அடுக்கலையிலே நெருப்பை காணுகிற பொழுதெல்லாம் புகையை கண்டிருக்கிறேன். நிகர் பக்கம் என்றால் இதற்கு சமமான ஒரு பக்கம். மீண்டும் சொல்லுகிறேன், பக்கம் என்பது நான் தீர்மானிக்க வேண்டிய இடம், ஒரு பொருளை தீர்மானிக்க வேண்டிய இடம். அதற்கு உதாரணம் இதுதான். மலையிலே புகையை காணுகிறேன், ஆகவே இந்த புகை எங்கிருந்து வருகிறது என்று நான் தீர்மானிக்க வேண்டும். நான் என்ன தீர்மானம் பண்ணுகிறேன்? ஒரு எடுகோல் எடுக்கிறேன், இந்த புகை இருக்கிறபடியால் இந்த இடத்திலே நெருப்பு இருக்க வேண்டும். எப்படி சொல்கிறாய் என்று கேட்டால், நான் நெருப்பை காணுகிற இடங்கள் எல்லாம் புகையை கண்டிருக்கிறேன். அது எங்கே கண்டிருக்கிறாய் என்றால், அடுக்கலையிலே கண்டிருக்கிறேன். அப்போ இது பக்கம், இதற்கு நிகரான பக்கம் அடுக்கலை. ஆகவே அடுக்கலை நிகரான பக்கம். இவ்வளவும் போதாது என்கிறார்கள். சரியான சட்டப்படி நிறுவுறதுக்கு, இந்த டாக்டர்மாருக்கு தான் இது நல்லாக தெரியும், வக்கீல்களுக்கு. ஒரு பொருளை நான் தீர்மானமாக உரைக்க வேண்டும். முதல் பக்கத்தை தீர்மானித்தேன், நிகர் பக்கம் சொல்லிவிட்டேன். அது மட்டும் போதாது. அதாவது அடுக்கலையிலே நெருப்பிருக்கிற இடத்திலே புகை இருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா? ஆகவே புகை இருக்கிற இடத்திலே நெருப்பு இருக்கும். அப்படி அது மட்டுமல்லாமல் அதை இன்னொரு விதமாக அழுத்துவதற்கு என்ன சொல்வார்கள் என்றால், அதைத்தான் நாங்கள் நிகரில் பக்கம் என்கிறோம். குளத்தங்கரைக்கு போகிறோம், அங்கே நீர்தான் இருக்கிறது, அங்கே புகை இல்லை. குளத்திலே நீர் இருக்கிறது, புகை இல்லை. ஆகவே அந்த இடத்திலே புகை இல்லை என்று நிறுவுவதற்கு எனக்கு இதை ஒரு இடமாக காட்டுகிறேன். குளத்திலே புகை இல்லை, ஆகவே அங்கே நெருப்பில்லை. ஆகவே முதலிலே என்ன சொன்னேன்? மலையிலே புகை இருக்கிறது, நெருப்பு இருக்கலாம். எப்படி தெரிந்தது என்றால், அடுப்பிலே நெருப்பிருந்த பொழுது புகை இருக்கிறது. இதை இன்னும் அழுத்துவதற்காக என்ன சொல்வார்கள் என்றால், குளத்திலே நீர் இருக்கிற பொழுது புகை இல்லை. ஆகவே இந்த இடத்திலே இருப்பது புகை இருக்கிறபடியால் இது நெருப்புத்தான் என்பதை உறுதிபட தீர்மானிப்பதற்கு இந்த 3 பாயிண்ட்ல வச்சு சொல்ல வேண்டும். ஒன்று பக்கத்தை தீர்மானிக்க வேண்டும், அதற்கு சபக்கம், அதாவது இந்த இடத்துக்கு நிகர் பக்கம், அடுத்தது நிகரில் பக்கம். இது இல்லாத இடத்திலே, அதாவது நெருப்பில்லாத இடத்திலே புகை இல்லை என்று காட்டுவது. இது 3ம் சொன்னால் ஒரு பொருளை சரியாக, இந்த ஒரு பொருளை வைத்து இங்க ஒரு தடி, இந்த பக்கத்துல 2 தடி ஒதுக்கிட்டா பிறகு அந்த தடி அசையாது, அந்த பொருள் அசையாது. நீங்க 2 இடத்திலே ஒரு பொருளை இப்படி வைத்து விட்டு இந்த பக்கத்திலே ஒரு குச்சியை இருக்கிறீர்கள், இந்த பக்கத்திலே ஒரு குச்சியை இருக்குன்னு அசைந்து விடும். இந்த பக்கம் ஒரு குச்சியை இருக்கினா 3 பக்கம் இறுக்கி விட்டீர்களானால் அந்த பொருள் அப்படியே உறுதியாக நிற்கும். அப்படி ஒரு தர்க்கத்தை நிற்க வைப்பதற்கு இந்த 3ம் தேவை என்கிறார்கள். பக்கம், நிகர் பக்கம், நிகரில் பக்கம் என்று சொல்கிறார். படி. பொழிப்புரை. பக்கம், சபக்கம், விபக்கம் என பக்கம் 3 வகைப்படும். அவற்றுள் கருத்தினாலே துணியப்படும் பொருள் இருக்கும் இடம் பக்கம் எனப்படும். அதற்கு உதாரணமாய் காட்டப்படுவதாய் காட்சியினாலே துணிந்த பொருள் இருக்கும் இடம் சபக்கம் எனப்படும். துணிந்த பொருள் இல்லாத இடம் விபக்கம் எனப்படும். முன்னைய 2ம் பொருள் உண்மையை சாதிக்கும், பின்னையதொன்றும் அஃது இல்லை என்று அறிதற்கு இடமாம். இவ்வளவு தெளிவாக இதை சொல்லுகிறார் பாருங்க. அதாவது
இந்த நிகர் பக்கம் நிகரில் பக்கம் என்று சொன்னோமே அதைத்தான் சபக்கம் விபக்கம் என்று சொல்கிறார்கள். இந்த சொற்கள் எங்களுக்கு எப்பவும் புதிதாக இருக்கும் என்று நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன். கலைப்பொருட்கள் புது விடயங்களை படிக்கிற பொழுது கலை சொற்கள் கட்டாயம் வரும். அது தொடக்கத்திலே நமக்கு கொஞ்ச நாளைக்கு குழப்பமாக இருக்கும். நாளைக்கு நான் சபக்கம் என்றால் உங்களுக்கு குழப்பம் வரும். ஆனால் இதை தொடர்ந்து படித்தீர்களே ஆனால் பிறகு சபக்கம் என்றால் அது என்ன என்று தெரியும். பக்கம் என்றால் ஒரு பொருளை தீர்மானிக்க வேண்டிய பொருள் இருக்கிற இடம் பக்கம். அதற்கு சமமான இன்னொரு பொருள் இருக்கிற இடம் சபக்கம். சபக்கம் பக்கம், அடுத்தது சபக்கம். அதற்கு சமமான பொருள் இல்லாத இடம் விபக்கம். அதைத்தான் முன்னுக்கு சொன்னார். நிகர் பொருள் இருக்கிறது, நிகரில் பொருள் என்று அந்த மூன்று பக்கமாக அதை பிரித்துக் கொள்கிறார்கள். ஒரு விஷயத்தை நிறுவுகிற பொழுது இன்ன இடத்தில் இன்னது இருக்கிறது எப்படி தெரியும் என்றால், இன்ன இடத்தில் இன்னது இருக்கிறபடியால் இது இருக்கிறது. அதை எப்படி உனக்கு தெரியும்? நான் இன்ன பொருளை இன்ன இடத்திலே கண்டிருக்கிறேன். அதுதான் சபக்கம் என்று சொல்கிறார்கள். நெருப்பு இருக்கிறது, மலையிலே புகை இருக்கிறது, ஆகவே நெருப்பு இருக்கிறது. எப்படி தெரியும் என்றால், அடுப்பிலே நான் நெருப்பை காணுகிற பொழுதெல்லாம் புகையை கண்டிருக்கிறேன். வேறு இடத்திலே புகை வராதா என்று கேள்வி வந்தால், குளத்தங்கரையிலே நெருப்பில்லை, ஆனால் அங்கே புகை இல்லை. ஆகவே இங்கே நெருப்பு இருக்கிற இடத்தில் தான் புகை இருக்கும் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். இங்கே புகை இருக்கிறது, ஆகவே நெருப்பு இருக்கிறது. இப்படி சொல்வதுதான் சட்டபூர்வமான ஒரு தர்க்கம் என்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஒரு பொருளை துணிய வேண்டி இருக்கிறது, அந்த துணிய வேண்டிய இடம் பக்கம். அப்படி நான் துணிவதற்கு என்ன சான்று சொல்லுகிறேன் என்றால், நான் வேறொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்படி சொல்லுகிற இடத்துக்கு பேர் சபக்கம் என்கிறார்கள். அதாவது அதற்கு நிகர் பக்கம் என்று பெயர். இதற்கு சமமான ஒரு இடம், நெருப்பு இருக்கிற இடத்திலே புகை இருக்கும், மலையிலே புகை இருக்கிறது, ஆகவே நெருப்பு இருக்கிறது. எப்படி தெரியும் என்றால், அடுப்பிலே நெருப்பு இருக்கிற பொழுதெல்லாம் புகை இருக்கிறது. சரி, அடுப்பிலே நெருப்பு இருக்கிற பொழுதெல்லாம் புகை இருக்கிறது என்பது நியாயமான கருத்து. வேற இடத்திலே புகை வராதா? வந்தால் இந்த உன்னுடைய கருத்து பிழைத்து போய்விடுமே என்றால், இல்லை, நான் குளத்தங்கரையிலே போய் பார்க்கிறேன், அங்கே நெருப்பில்லை, புகை இல்லை. ஆகவே இங்கே புகை இருக்கிறது, ஆகவே அங்கே நெருப்பு இருந்தாக வேண்டும் என்று சொல்வதுதான் தன்பொருட்டு அனுமானம். இது மற்றவர்களுக்கு சொல்வதல்ல, தான் உணர்வதற்கு இது துணை செய்யும். இந்த மூன்று ஏதுக்களிலே ஏதோ ஒன்றை மூன்று பக்கங்களிலேயும் வைத்து சொல்ல வேண்டும். ஒரு தர்க்கம் பண்ணுவதற்கு அதுதான் முறை. நான் ஒரு முறை சென்னை கம்பன் விழாவிலே இந்த தர்க்கங்கள் பற்றி விவரம் சொன்னேன். ஒரு பட்டிமன்ற தொடக்கத்திலே சொன்னேன், இப்படித்தான் தர்க்கம் பண்ண வேணும். சிலம்பொலி செல்லப்பன் ஐயா என்னை கூப்பிட்டு, இப்படியும் தர்க்கம் நடத்த முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று என்னை கேட்டார். இப்படி ஒரு முறை நடத்தி பாரேன் என்று எனக்கு சொன்னார். இதெல்லாம் முதல் விளங்க வேண்டும். விளங்குவதற்கே நாங்களே சிரமப்பட்டுத்தான் விளங்க வேண்டி இருக்கிறது. விளங்கின பிறகு இதை பிரயோகிக்க தெரிய வேண்டும். பக்கம், அதற்கு நிகர் பக்கம், நிகரில் பக்கம். ஆகவே இந்த இடத்திலே இருப்பது இதுதான் என்று சொல்வதற்கு இந்த மூன்று நிலையும் வேண்டும் என்கிறார்கள். முன்னைய இரண்டும் பொருள் உண்மையை சாதிக்கும், பின்னையதொன்றும் அஃதில்லை என்று அறிதற்கு இடமாம். முன்ன சொன்ன பக்கம் சபக்கம் ரெண்டும் இந்த பொருள் இருக்கிறது என்பதற்கான சான்று. பின்னாலே சொல்லுகிற விவக்கம் அந்த பொருள் இல்லை என்பதற்கான, இந்த இடத்திலே இந்த பொருள் இல்லை என்று சொல்வதனாலே அதற்கு விவக்கம் என்கிறார். பாடல் 16. பாடல் தலைப்பு மூவகை ஏதுக்களும் அவற்றின் இலக்கணமும். ஏது மூன்றாம், இயல்பு காரியத்தோடு அனுபலத்தி இவை ஓதின். இயல்பு மரத்தை காட்டல், உரு காரியம் புகைதன் ஆதியாய அனல் காட்டலாகும். அனுபலத்தியது சீதமின்மை பனியின்மை காட்டல் போலும் செப்பிடினே. பொழிப்புரை. இயல்பேது, காரியவேது, அனுபலத்தியேது என ஏது மூன்று வகைப்படும். மா என்னும் சொல்லில் இயல்பாய் உள்ள ஆற்றல் மாமரமாகிய பொருளை உணர்த்துதல் இயல்பு ஏதுவாம். புகையாகிய காரியம் நெருப்பாகிய காரணத்தை உணர்த்துதல் காரிய ஏதுவாம். குளிரின்மை ஆகிய காரிய இன்மை
பனியின்மை ஆகிய காரண இன்மையையும், பனியின்மை ஆகிய காரணமின்மை குளிர் வாராமையாகிய காரிய இன்மையையும் உணர்த்துதல் அனுபலத்தி ஏதுவாம். முதலிலே பக்கம் 3 என்ன என்று படித்தோம். திருப்பி ஒரு தரம் இன்றைக்கும் போயிருந்து நினைத்து பாருங்கள். ஓரளவு தடை பக்கம் என்பது துணி பொருள், எந்த பொருளை நாங்கள் தீர்மானிக்க போகிறோமோ அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு பக்கம் என்று பெயர். அதற்கு நிகரான ஒரு பொருளை நாங்கள் காட்ட வேண்டும். அப்படி காட்டுகிற இடத்துக்கு சபக்கம் என்று பெயர். அடுத்தது இன்ன பொருள் இல்லை, இன்ன பொருள் அங்கே இல்லை, ஏனென்றால் அந்த பொருள் இன்ன இடம் இல்லை. நாங்கள் 2 பக்கம் பொருள் சொன்னோமே. மூலப்பொருள் ஒன்று நெருப்பு இருக்கிறது, ஆகவே புகை இருக்கிறது. அடுக்கலையிலே நெருப்பு இருக்கிறது, புகை இருக்கிறது. இனி நெருப்பில்லாத இடத்திலே எல்லாம் புகை இருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னதுதான் விபக்கம் என்ற பக்கம். அது 3 படித்தோம். இனி ஏதுக்களை பற்றி சொல்ல போகிறார். ஏதுவும் 3 வகைப்படும் என்று சொல்லுகிறார். அந்த ஏதுவிலே ஏதாவது ஒரு ஏது இருந்தால் அதைத்தான் இந்த பக்கங்களிலே வைத்து ஆராய்வது என்று தெளிவுபடுத்தி விட்டு இப்பொழுது ஏது என்றால் என்ன ஏது என்று சொல்ல போகிறார். சொல்லுங்கள் திருப்பி அந்த பொழிப்புரை. இயல்பேது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது என ஏது 3 வகைப்படும். அடுத்த 3 சொற்கள் வந்து விழுகின்றன. பக்கம், சபக்கம், விபக்கம். என்னடா கரைச்சலாக இருக்கிறது என்று பயப்பட தேவையில்லை. இப்போ பொருள் விளங்கிவிட்டால் சொல்லிலே பெருந்து கஷ்டம் இல்லை. பொருள் விளங்குவதற்குத்தான் கஷ்டப்பட வேண்டிய. நான் இதெல்லாம் ஏதோ படித்து வைத்து சொல்லுகிறேன், நானும் இருந்து படித்து விட்டு தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொருள் விளங்கு மட்டும் இந்த சொற்கள் தலையீடு பிடித்த சொற்களாகத்தான் இருக்கும். பொருள் விளங்கி விட்டால் இப்ப எலக்ட்ரன், புரோட்டான், நியூட்டன் என்று படிக்கிறோம். தொடக்கத்திலே ஒரு மண்ணும் விளங்காது. பிறகு அது இன்னதுதான் என்று படித்து விட்டால் பிறகு அந்த சொல் தன் பாட்டுக்கு உள்ளே நிற்கும். இப்ப எங்களுக்கு பக்கம் 3 ஓரளவு விளங்கி விட்டது. ஒரு பொருளை துணியும் பக்கம் பக்கம் திரும்ப திரும்ப சொல்வதற்கு நான் அதுக்குத்தான் காரணம். அதுக்கு நிகரான ஒரு இடத்தை காட்டுவது சபக்கம், அது இல்லாத ஒரு இடத்தை காட்டி நிறுவுவது விபக்கம். இனி ஏது 3 என்று சொன்னார்கள். ஏதிலே என்ன என்று சொல்ல போகிறார். அதிலே முதல்ல சொல்லுகிறார் ஏது 3 வகைப்படும். காரியவேது, அனுபலத்தி என இயல்வேது, காரியவேது, அனுபலத்தி ஏது. இப்போ இதை சொல்லளவுல முதல் படிப்போம். இயல்வேது என்று ஒரு ஏது காரணம் இருக்கிறது. அடுத்தது 2வது காரிய, 3வது அனுபலத்தி ஏது என்று ஏது 3 வகைப்படும் என்றார். பக்கம், சபக்கம், விபக்கம் என்று பக்கம் பிரிந்தது போல இங்கே இயல்வேது, காரியவேது, அனுபலத்தி ஏது என்று 3ஆக பிரித்துக் கொண்டார். சரி, அடுத்த கேள்வி. 3 சொல் விளங்குகிறதை தவிர பொருள் விளங்கவில்லையே சார், பொருள் என்ன, இயல்வேது என்றால் என்ன என்று சொல்ல வேண்டும். அதை அடுத்த வரியிலே சொல்லுவார். சொல்லுங்கள். மா என்னும் சொல்லில் இயல்பாயுள்ள ஆற்றல் மாமரமாகிய பொருளை உணர்த்துதல் இயல்பு ஏதுவாம். இது ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறார்கள், பெரிய ரகசியத்தை சொல்கிறார்கள். என்ன ரகசியம் என்றால், மாமரத்துக்கு ஏன் மாமரம் என்று பெயர் வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால், அது மாமரம் என்றபடியால் பெயர் வந்தது. இதை விட விளக்கமாக ஒன்று இருக்க முடியுமா என்று நீங்கள் நினைப்பீர்கள். மாமரத்துக்கு ஏன் மாமரம் என்று பெயர் வந்தது என்றால், அது மாமரம் என்றபடியால் மாமரம். அதாவது என்னவென்றால், அந்த சொல், இந்த பொருள் வந்து சொல் வரவில்லையா? நான் சொல்றது விளங்குவது அல்லவா? அதாவது மாமரம் என்று ஒன்று வந்து மாமரம் என்ற பெயர் வரவில்லையா? மாமரம் என்ற பெயர் ஏற்கனவே இருந்திருக்கிறது. இருந்திருக்கிறதுனால் சொல்லப்பட்டு இருந்திருக்கிறது அல்ல. அது இறைவனால் படைக்கப்பட்ட காலத்தில், அது இந்த இதிலே கடைசி பண்டைய இடத்திலே சொல்லுவார், இறைவன் இப்படி ஒரு பொருளை படைத்து விட்டு இந்த பெயரைத்தான் அதற்கு சூட்டி இருப்பான். பிறகு மாமரம் என்று ஒன்று வந்த பிறகு நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அதற்கு அந்த பெயரை சூட்டுவோம். அவ்வளவுதான். இந்த பெயர் ஏற்கனவே அதற்காக விதிக்கப்பட்ட பெயர். அந்த பெயரை அதற்கு பொருத்துகிற பொழுதுதான் அதை இயல்வேது என்று சொல்கிறார். மாமரம், மாமரம், மா என்று சொன்ன உடனே அது மாமரத்தை நினைவூட்டுகிறது அல்லவா? அது இயல்பாக, அது ஒரு விதமான கஷ்டம் இல்லாமல் அது நமக்குள்ளே வருகிறது. மா என்ற உடனே மாமரம் என்று வருகிறது. அப்படி வருகிற பொழுது அது இயல்பேது என்கிறார்கள். படிங்கள். மா என்னும் சொல்லில் இயல்பாய் உள்ள ஆற்றல் மாமரமாகிய பொருளை உணர்த்துதல் இயல்பு ஏதுவாம்.
அது இயல்பாகவே அது பொருந்தி இருக்கிறது அதுக்குள்ளே. அதைத்தான் இயல்பேது என்று சொல்கிறார்கள். இனி காரியவேது. புகையாகிய காரியம் நெருப்பாகிய காரணத்தை உணர்த்துதல் காரிய ஏதுவாம். இது அடுத்தது சொல்கிறார். மாமரம் என்ற பெயருக்கு ஒரு சங்கடமும் இல்லை. நாங்கள் அங்க அதற்கு மேலே போய் ஆராய்த்தல். மா என்றால் மாமரம் தான். அது எப்படி வந்தது? இயல்பாக வந்துவிட்டது. அப்படி இல்லாமல் காரணகாரிய தொடர்பினாலே ஒன்றை கண்டுபிடிப்பது. அதாவது நெருப்பாகிய காரியம் புகையாகிய காரணத்தை விளங்கப்படுத்தும். நெருப்பு இருந்தால் புகை வரும். நெருப்பு காரியம், புகை காரணம். இன்னும் மாறி சொல்ல போனால் புகை காரணம், புகை காரியம், புகை காரணம், நெருப்பு காரியம். காரியத்தை வைத்து காரணத்தையும் அளக்கலாம், காரணத்தை வைத்து காரியத்தையும் அளக்கலாம். இப்படி அளக்கிறப்படுகிற பொழுது இது காரிய ஏது என்று சொல்லப்படுகிறது என்கிறார். திருப்பி படியுங்கள். புகையாகிய காரியம் நெருப்பாகிய காரணத்தை உணர்த்துதல் காரிய ஏதுவாம். குளிரின்மையாகிய காரிய இன்மை பனியின்மை ஆகிய காரண இன்மையையும், பனியின்மை ஆகிய காரண இன்மை குளிர் வாராமையாகிய காரிய இன்மையையும் உணர்த்துதல் அனுபலத்தி ஏதுவாம். அதுல நான் அதாவது இந்த காரிய ஏது என்றால் காரணம் காரியம் என்று இருக்கும். அதிலே ஒன்றை தெரிகிற பொழுது மற்றதை தெரிந்து கொள்ளலாம். காரியத்தை வைத்து காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். அதுதான் காரிய ஏது. இனி அனுபலத்தி ஏது என்று சொல்லுகிற பொழுதுதான் ஒன்றிலிருந்து ஒன்று பிறக்கிறது. இது இருந்தால் அது இருக்கும், அல்லது அது இல்லையானால் இது இல்லை என்று தீர்மானிப்பதை அனுபலத்தி ஏது என்று சொல்கிறார். இவ்வளவத்தையும் மட்டும் இன்றைய தொகுப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம் என்று கேட்டால் அந்த இடத்துல புள்ளி வைக்கணும். இப்ப என்ன இந்த கார்கள்ல போகிற பொழுது எல்லாம் காட்டுது, அந்த இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் என்று காட்டுமே. அப்படி படிக்கிற பொழுதும் அது என்ன சொல்கிறீர்களே, லொகேஷன். அந்த லொகேஷனை அது காட்டுற அந்த அது என்ன, அது அந்த சிஸ்டத்துக்கு என்ன பேர்? மேப்ஸ் ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதுதான் அந்த ஜிபிஎஸ் மாதிரி போல. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று கேட்டா அது காட்டும். இந்த ரோட்ல, இந்த வீதியில, இந்த இதுல இருக்கும். அதுல வேற பொருத்தி உலகம் பூரா சொல்றாள், வடக்கு பக்கம் திரும்பு, கிழக்கு பக்கம் திரும்பு என்கிறாள். இது இந்த அடையாளம் இருக்கிறது அல்லவா நமக்கு. அப்படி படிக்கிற பொழுதும் இப்ப நான் கேட்கிறேன், நாங்க எங்க நிக்கிறோம் என்றால் ஒரு தொகுப்பு வர வேணும். எப்படி தொகுப்பு வர வேணும்? பிரமாணம் 3 என்று தொடங்குவோம். அதிலே காட்சி பிரமாணம் 4 வகைப்படும். அது நமக்கு தெரிந்து விட்டது. அதிலே அந்த 4 வகைப்படும் காட்சி பிரமாணம் படித்துவிட்டு அனுமான பிரமாணத்துக்குள்ளே நுழைகிறோம். அனுமான பிரமாணம் தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று 2 வகைப்படும். இதிலே தன்பொருட்டு அனுமானம் என்றால் என்ன, பிறர் பொருட்டு அனுமானம் என்றால் என்ன என்பதற்கு அடுத்து போகிறோம். தன்பொருட்டு அனுமானம் என்பது ஏதுக்களில் 3 ஏதாவது ஒன்றை 3 பக்கங்களிலே வைத்து நிறுவுவது. இது தன்பொருட்டு அனுமானம். அப்படி நிறுவியதை மற்றவர் அறிய சொல்வது பிறர் பொருட்டு அனுமானம். மற்றவர் அறிய சொல்லுகிற பொழுது அந்த சொல்லுகிற விதத்திலே 2 வகையாக இருக்கிறது. ஒன்று உடன்பாட்டு சொல், ஒன்று மறுப்பு சொல். இன்னை இருக்கிறதால் இன்னை இருக்கும் என்று விளங்கப்படுத்துவது உடன்பாட்டு சொல். இன்னை இல்லாதபடியால் இன்னையாது இருக்காது என்று சொல்வது மறுப்பு சொல். ஆகவே பிரமாணம் இத்தனை வகைப்படும். இனி அடுத்தது இந்த ஏதுக்கள் 3 என்று சொன்னீர்களே, அந்த ஏது என்ன என்று கேட்டால் அதை 3 காரணங்கள் என்று பிரித்துக் கொள்கிறார்கள். இல்ல, முதல் பக்கத்துக்கு வருகிறார், பக்கம் 3 என்று சொல்கிறார்கள். பக்கம் 3 என்றால் என்னவென்றால், நாம் தீர்மானிக்க வேண்டிய பொருள் இருக்கிற இடத்துக்கு பக்கம் என்று பெயர். அதற்கு நிகரான இன்னொரு இடத்தை காட்டி நிறுவுகிற பொழுது அந்த இடத்துக்கு சபக்கம் என்று பெயர். இந்த பொருள் இல்லாவிட்டால் இந்த பொருள் இருக்காது என்று இன்னொரு எதிர்மறையாக சொல்லுகிற இடத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு விவக்கம் என்று பெயர். மலையில் புகை இருக்கிறது, ஆகவே நெருப்பு இருக்கும். எப்படி தெரியும்? அடுப்பில் நெருப்பு இருக்கிற பொழுதெல்லாம் புகை இருக்கிறதை கண்டிருக்கிறேன். ஆகவே இங்கே புகை இருப்பதால் நெருப்பு இருக்கும். பிறகு அடுத்த கேள்வி வரும், புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கும் என்று சொல்கிறாயே, இல்லாத இடத்தில் நெருப்பு இருக்காது, புகை இருக்காதா என்று கேட்டால் குளத்தங்கரையிலே பார்த்திருக்கிறேன், அங்கே நெருப்பில்லை, ஆகவே புகை இல்லை. இவ்வளவும் சொல்லிவிட்டால் தர்க்கம் பூரணப்படுகிறது. ஆகவேதான் இந்த 3 பக்கங்களும் தேவை என்று சொல்கிறார்கள்.
அடுத்ததாக இனி ஏதுவுக்கு வருகிறோம். ஏது என்பது இயல்பேது என்று ஒன்று. மா என்று சொன்னவுடனேயே மாமரத்தை அது நினைவூட்டுகிறது. ஆகவே அது பெயர் பொருத்தம், அதுக்குள்ளே ஏதோ இயல்பாக பொருந்தி இருக்கிறது, அது ஒன்று. அடுத்தது காரிய வேது என்றால் நெருப்பு இருந்தால் புகை இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு காரியத்தை வைத்து காரணத்தை அறிவது, இது அடுத்த ஏது. அடுத்தது இன்மை ஏது, அதைத்தான் அனுவலத்தி ஏது என்கிறார்கள். என்றால் இன்னது இல்லாவிட்டால் இன்னது இருக்காது. குளிரில்லை பனி இல்லை ஆகவே குளிரில்லை, அல்லது குளிரில்லை ஆகவே பனி இல்லை என்று நிற்பது அனுவர்த்தி ஏது. இந்த அளவுக்கு வந்து விட்டோம் என்றால் பெரிய காரியம். இவ்வளவுத்தை முதல் விளங்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கிறோம். இதுகள் வகுக்கக்கூடிய இடத்திலே நடக்கிறது போல முதல் ஒவ்வொரு சொல்லாக விளங்கி விளங்கி போக வேண்டும். உங்களுக்கு தத்துவ ஞானம் தத்துவ அறிவெல்லாம் நல்லாக விளங்குறபடியால் இது ஒரு கொஞ்சம் சில நேரத்திலே சில பேருக்கு சிரமமா, சில பேருக்கு இதுவே நன்றாக இருக்கும். ஆகவே இதுவரைக்கும் ஏது என்றால் என்ன, பக்கம் என்றால் என்ன, அவற்றினுடைய வித்தியாசம் என்ன என்று படித்து விட்டோம். 3 பக்கங்கள் 3 ஏதுக்கள் படித்து விட்டோம். இனி அடுத்த பாடலுக்கு அடுத்த வகுப்புக்குள்ளே அடுத்த பாடலுக்குள் நுழைவோம். நன்றி. நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.